அப்படி உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரை ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை, 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேற்க பாராட்ட எனக்கு இடமில்லை, அது ஏற்றுவிடுத்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதமாய் செய்தால் உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறதே, அதனால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அப்படின்னு நான் சொல்லப்படுகிறது. என்ன நம்ம வாசிக்கிறதுனா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 19 வரை நான் வாசித்தேன். இந்த 16, 17, 18 தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா, சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேற்க பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது ஏற்கனவே கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா, நம்ம ஆண்டோட அன்பை ருசி பார்த்தவங்க, ஆண்டோட அன்புகளை பெற்றவங்க, ஆண்டவர் நல்லவங்கிறத நம்ம ருசி பார்த்த ஒவ்வொருத்தருமே அந்த ருசியை நம்ம மற்றவர்கிட்ட சொல்லாம இருந்தோம் சொன்னாக்க நமக்கு ஐயோ அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்கிற அந்த சகோதர சகோதரியில நான் வந்து இவரை இந்த குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டவா, நான் எந்த நிலையில வந்தேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க பத்தி பல சொல்லியிருக்கிறேன். எப்படி நான் ஆண்டவர் முதலாகினாலே நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே ஆண்டவருடைய சுத்த இருக்கா, அவர் கொடுத்த பிச்ச உயிர் நான் உயிரோடு இருக்கிறது. இதை நான் அநேக முறை உங்க பத்தில சொல்லியிருக்கிறேன். யூடியூப்ல கூட போயிருக்குது. நான் நான் சொல்றேன் என்னை நெருங்கி பழகிறவர்கள் பத்தில பத்தி அடிச்சிடறேன். அந்த வார்த்தையை சொல்லாம இருக்க முடியாது. அது வந்து இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, வந்து என்னை அடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இதே போல இதை கேட்கிற நீங்க ஒரு நல்ல ஒரு பழத்தை நீங்க சாப்பிடுறீங்க, நல்ல ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தை வந்து ஒரு நல்லா பிடிச்சிருக்குது, டேஸ்டா இருக்குது. அல்லது நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க. நானும் ரேகா செலவுல சந்தைக்கு போறோம், சந்தையில நிற்போம். எங்காவது வந்து உட்கார வாங்கியிருப்பான், அதில் ஒரு கீரை நல்லா அதை வாங்கியிருப்பான். நான் ஒரு இடத்துல நிற்பேன், ஆண்டி அங்கே வந்து உட்காந்து கீரை நல்லா இருக்குது, அந்த கீரை நல்லா இருக்குது, இந்த வெங்காயத்தை விட கம்மியாக இருக்குது, வாங்க போகணும் கூட்டிட்டு போவோம். நம்ம சர்க்கரம் அப்படின்னா செய்ய வரல. இது என்ன, அவங்க இங்கே வாங்கி ருசி பார்த்துக்கலாம், சகாயமாக இருக்கலாம், நல்லா செழிப்பா இருக்கலாம், அதனால எனக்கு கூட்டிட்டு போறாங்க. இதே போலதான் அவங்க என்ன ஆண்டோட வார்த்தையும் உங்களுக்கு நல்லா இருக்கும்போது, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது, உங்களுக்கு நல்லதா தெரிஞ்சு உங்களுக்கு மனசுக்கு சமாதானமா இருக்கிறத உங்களுக்கு போல அந்த கஷ்டப்படுறவங்க பத்தியா என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும். நீங்க வந்து பாருங்க, சபையில வந்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. என்ன நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் எனக்காக தான் ஐயோ ஐயோ அது முடியவே கிடையாது. எல்லா கட்டணை, எல்லா தீமைகளும், எல்லா பாதைகளும் எல்லாம் அடையுது. ஐயோ சொல்லிட்டா அது வந்து ஒண்ணு கிடையாது. சாப்பிடும் பாசமா ஏதாவது சொன்னா சாப்பிடுறாங்க. நோனம் வசதி அந்த பாசத்தை ஏசப்போன்னு நிறைய நேரம் நினைச்சுட்டாரு. ஐயோ ஐயோன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சொல்றோமா, நம்ம சொல்ற கண்டிப்பா சொல்லணும். என்ன செய்யணும் சொல்றேன், நீங்க மட்டும் கிடையாது. என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொருத்தருமே ருசி பார்த்தவங்க என்ன செய்யணும் சொல்லணும். அது நம்ம மேல வந்த கடமை. நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லாம தான் ஏசப்பா அதை கவனிச்சுட்டே இருப்பார். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். ஒரு டாக்டர் போனோம், அந்த டாக்டர் நல்லா கொஞ்சம் காசு கம்மியா வாங்கிட்டு செஞ்சிருந்தாங்க, அது நமக்கு நல்லா இருக்கும். என்ன செய்வோம், அங்கே ஒரு வழிகாட்டுவோம், அங்கே போய் பாருங்க, அங்கே பேசி கம்மியா தான் இருக்கு. என்னத்தையும் சொல்லாம ஏசப்போட வார்த்தையை நம்ம சொல்லணும். மற்றவங்களுக்கு ஏன்னு நான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவன் வந்து அதாவது தீப்புல வந்து கிடைக்கிறவன் என்ன செய்ய வந்து
போறாங்க. அவர்களை காப்பாற்றுறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வசனம்னா நான் எழுதுகிறேன், நம்மளுக்கு கட்டாயமா சொல்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? ஏசாப்போட அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இது மதமாத்துறது கிடையாது. இதுதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, காப்பாற்றப்பட்டு போயிருக்காங்க. நான் காப்பாற்றப்பட்டவதான். நீ ஏசாப்பாட்ட வந்ததுனாலதான் உயிரோட இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். ஊழியர்கள் சில நெருக்கடிகள் உண்டுதான், கஷ்டங்கள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான். இருந்தாலும் அதிகபட்சத்துல ஏசாப்பா நம்மளை என்ன செய்யறாரு? அற்புதமாக அழகாக வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. என்னென்ன தேவையோ, எந்தெந்த வழி நமக்கு தேவைப்படுதோ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்போதைக்கு நம்மளை அற்புதமா வழி நடத்துறாரு. ஆனா தேவையோட பிள்ளைகளுக்கு சில அவங்க பிள்ளைக்காரங்களுக்கு சில நெருக்கடி இருக்கு, கஷ்டம் இருக்கு, இல்லையா சொல்லலாம். அப்படியே பஞ்சு முத்தையா போயிட்டு நடக்கலாம். அவங்களுக்கு எதுவுமே வேதனையே வராதுன்னு சொல்லல. வேதனைகள் வர்றது போல இருக்கும், மழை போன்ற சோதனைகள் வர்றது போல இருக்கும். எல்லாத்துக்கும் பத்தில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதற்காக நம்மள வழி நடத்துவாரு. இப்ப சாத்ராக மேஷாக்கு தானியலை பற்றி நம்ம தானியல் சோதனை நம்ம வாசிக்கிறோம். அவங்க ஆண்டவரை ஆராதிச்சதுனால சபம் பண்ணதுனால அவங்க தூக்கி என்ன பண்ணாங்க? அக்கினி சோலையில போட்டாங்க. அக்கினி சும்மாவா இருக்கும்? அதை என்ன செய்யணும்? கொட்டுறோம், நொறுக்கிறோம், சாப்பிடாக்கணும். ஆனா அந்த அக்கினி கூட அவங்க மேல படாதபடி ஆண்டவர் காப்பாத்தினாரு. அதனால கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நீங்க சபம் வந்ததுனால உங்களுக்கு கஷ்டமே வராது. நீங்க எப்படி வாங்க அப்படி வாங்க சுவிசேஷம் சொல்லுங்க, சும்மா எடுக்க மாட்டவங்க சொல்லுங்கன்னா சொல்ல வரல, உங்களுக்கு நடந்தாருன்றதை சொல்லிப்பாங்க. அப்ப அடிக்கடி என்ன ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அடிக்கடி என்ன ஆசீர்வாதத்தை என் பிள்ளை இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான், என் மகள் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். நான் அவளுக்காக என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அப்புறம் உங்க மேல தீவாக இருப்பாரு. நீங்க முகத்தில் நினைச்சீங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேற்கு பறக்க. அதனால நீங்க நினைச்சாங்க சிலர் ஆத்மா குட்டியா விட்டுட்டா, சபை குட்டியா விட்டுட்டா, ஒரு 10 ஆத்மா மூலமா அரிசி விட்டுட்டோம். எல்லாம் என்னாலதான் நடந்தது. நானும் மேற்கு பறக்க இடத்துல வசதி இருக்கேன். அதுல அது உண்மையில இருந்த கடமை. நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய வேலை ஊழியா, ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற கடமை. அதனால இவங்க மேல பாராட்ட கூடாது. ஆண்டவருக்காக செய்யற ஊழியம் மற்றவர்களுக்காக நம்ம சொல்லாம இருந்தா அது தண்டனைக்குரியதாக. இந்த காலத்துல கால வளர்ச்சி ஆண்டோட வறுமை சீக்கிரமாக இருக்குது. பின்வாங்க போனவங்களுக்கு நீங்க முடிச்ச விட்டு கூட அவங்களுடைய அதை பைப்பில் வசனத்தை இருக்கா அப்படி எடுத்து நீங்க படிச்சிருக்கிறதா அதை கேட்டாப்ப சொல்லி அவங்கள்ட்ட நல்ல வார்த்தை எடுத்து சொல்ல முடியும். அதே போல கஷ்டப்படுறவர்களுக்கு ஆண்டோட வசனத்தை எடுத்து சொல்ல முடியும். இப்படிலாம் சொல்லி என்ன செய்யணும்? ஆண்டோட வழி நடத்தும் போது உங்க மேல பிரியமாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகும்.